அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை பயன்படுத்தி ஒருவர் நன்மையை சேகரித்துக் கொள்வதற்கான முதல் வழியாக அல்லாஹ் சொல்லுவது குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று 2வது அத்தியாயம் 183வது வசனத்திலே சொல்லுகிறார். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே பேசுகிறார். நம் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பை யார் இந்த ரமலான் மாதத்தில் சரியாக நோக்கிறாரோ அது அவருடைய நன்மையை அவர் அதிகப்படுத்திக் கொள்வதற்கான முதல் வழி. இது என்ன புது விஷயம்? ரமலான் மாதம் வந்தா எல்லாரும் நோன்பு வைக்க போறோம், இதை ஒரு தனி தலைப்பாக தனி செய்தியாக சொல்ல வேண்டுமா என்று கூட பலர் கேட்கலாம். அன்பானவர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோக்க வேண்டும், நோன்பு நம் மீது கடமை என்று அனைத்து முஸ்லிம்களுக்கும் தெரியும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எத்தனை முஸ்லிம்கள் இது விஷயத்தில் சரியாக நடக்கிறார்கள்?